அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஏக பாத அதோமுக ஸ்வானாசனா. ஏக்கனா ஒன்று, பாதம்னா பாதம், அதோமுக ஸ்வானாசனா பர்வதாசனா மாதிரி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துடலாம். கால்களை நீட்டிட்டு தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து பத்த கோணாசனா போயிடலாம். கால்கள் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். கைகள் வந்து இப்படி கோர்த்து வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா கால் இப்படி கீழே வர அளவுக்கு வந்து நல்லா வந்து அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் காலை வந்து இப்படி முன்னாடி கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஆட்டுங்க. பட்டாம்பூச்சி அப்படியே பறக்கிற மாதிரி. பத்த கோணாசனா. இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் வந்து பத்த கோணாசனா. இது பண்ணும் போது வந்து உங்க கால்கள் வந்து நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். இப்ப அப்படியே வந்து கால் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கும் போது உங்களோட தோள்பட்டை நல்லா சுருங்கணும். கீழே வரும்போது உங்களோட தோள்பட்டை விரியணும். மார்பு பகுதி வந்து நல்லா அப்படியே விரியணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிக்கலாம். தளர்த்திக்கலாம். 2 காலையும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2. வஜ்ராசனம் வந்துடுங்க. வந்துட்டு 2 கைகளும் முன்னாடி வச்சுட்டு ஒரு கையை வந்து ஒரு காலை வந்து வலது காலை வந்து எடுத்து வந்து வைக்கிறோம். பின்னாடி காலை வந்து நல்லா வந்து உங்களை முட்டியை நல்லா பின்னாடி இறக்கிட்டு கால் நல்லா எவ்வளோ நீட்டி வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கால்கள் முன்னாடி 2 கைகளையும் வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த எல்போவை வந்து நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா இப்படி நேராக பார்க்கலாம். பின்னாடி கால் வந்து நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அதாவது 2 கையும் 2 எல்போவும் இந்த கால் பாதமும் வந்து 3 சேம் லைன்ல இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கும். இப்போ அப்படியே வந்து இடது காலில் பண்ணிடலாம். இடது காலை வந்து இந்த கை கிட்ட அப்படி வச்சுக்கோங்க. 2 எல்போ இப்படி கீழே வைங்க. இந்த காலை வந்து பின்னாடி நகர்த்தணும்னா இப்படி டோ பின்னாடி டக் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் எழுந்து அப்படியே வந்து காலை தூக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி தள்ளி வைக்கணும். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து அதோமுக ஸ்வானாசனாக்கு வந்து போயிடலாம். பயிற்சி ஆசனம் 3. கைகளை வந்து முன்னாடி நீட்டி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு முட்டி இப்படி போட்டுட்டு டோ வந்து இப்படி நல்லா இப்படி டக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அப்படியே முட்டி வந்து பின்னோக்கி இப்படி நல்லா இப்படி தூக்குறோம். ஹீல்ஸ் கீழே வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. வரலன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யானை எப்படி நடக்குமோ அந்த மாதிரி எலிஃபண்ட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குதி காலை மட்டும் நல்லா இப்படி தூக்கிட்டு ஆனால் கால் எடுக்காமல் முட்டியை மடக்கிறோம். அந்த கால் கீழே வச்சுட்டு மறுபடியும் வந்து இது எடுக்கிறோம். இப்படியே வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். உங்கள் முதுகு தண்டு நல்லா இப்படி கீழே இருக்கணும். தலை கீழே வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இந்த கால்கள் மட்டும் நல்லா பண்ண போகிறோம். பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பின்னாடி வந்து கால் இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த அதோமுக ஸ்வானாசனா நல்லா வந்துடும். அதே மாதிரி நம்ம நிறைய டைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். ஏகபாத அதோமுக ஸ்வானாசனா. அதே மாதிரி கைகளை முன்னோக்கி இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு முட்டி போடுறோம். இப்போ எப்படி அதோமுக ஸ்வானாசனா பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். பண்ணிட்டு குதிக்கால் நல்லா இப்படி கீழே வச்சுருங்க. உங்கள் முதுகு தண்டை நல்லா இப்படி கீழே இறங்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இப்போது ஒரு கால் மட்டும் வலது கால் மட்டும் இப்படி பின்னோக்கி வந்து இப்படி மேலே தூக்குறோம். கொஞ்சமாக அப்படி நல்லா தூக்கிட்டே வாங்க. முட்டி வந்து நல்லா நேராகிற அளவுக்கு வந்து வாங்க.
நீங்கள் கால் தூக்க உங்களோட முதுகு தண்டும் தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வரும். மேலே டோ வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு காலை கீழே இருக்க காலை வந்து உங்களோட ஹீல்ஸ், அதாவது குதிக்கால் வந்து கீழே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் தூக்கினாலுமே ஓகே, குதிக்கால் தூக்கிட்டு இருந்தாலுமே ஓகே. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வந்து இப்போ இடது காலில் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி மடக்கிட்டு பின் நோக்கி தூக்குங்க. உங்கள் கால் இப்படி பின்னாடி போகும்போது உங்கள் முதுகு தண்டு கீழே வரும், தலை கீழ் நோக்கி இப்படி வரும். நல்லா மேலே தூக்கணும். தூக்கும் போது உங்களோட இடுப்பு பகுதி வந்து திரும்பக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு வந்து மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் முதுகு ரொம்ப இப்படி கீழே இப்படி வந்துருக்கனால வந்து உங்களுக்கு முதுகு வந்து வலிக்கலாம். அதனால வந்து நம்ம மார்ஜாரி ஆசனா பண்ணுறதுனால பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இடது கால் வலது கால் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம மார்ஜாரி ஆசனம் வந்து பண்ணிடலாம். மார்ஜாரி ஆசனா வந்து இது நல்லா இப்படி மேலே தூக்கிக்கோங்க. உங்களோட வந்து முதுகு தண்டு நல்லா இப்படி வளையணும். வளைஞ்சிட்டு மேல் நோக்கி பார்க்கும்போது உங்கள் முதுகு தண்டு வளையணும். கீழ் நோக்கி பார்க்கும்போது உங்கள் முதுகு வந்து நல்லா இப்படி மேலே தூக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முதுகு எலும்பு வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிரும். இது அப்படியே வந்து மூச்சோடு செஞ்சிடலாம். மூச்சு பயிற்சியோட மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டே மேலே பாருங்க. மூச்சு விடும் போது கீழே வந்துடுங்க. மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இது ஏகபாத அதோமுக ஸ்வானாசனா. ஏகபாத அதோமுக ஸ்வானாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல பண்ணும்போது பர்வதாசனா, அதாவது அதோமுக ஸ்வானாசனா 2 விதமாகவும் நம்ம சொல்லலாம். அது வந்து நீங்க நல்லா வந்து செய்யணும். பர்வதாசனாலே நிறைய பேர் கொஞ்சம் சில பேர் வந்து அப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, அவங்களோட முதுகு தண்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முதுகு தண்டு வந்து நல்லாவே கொஞ்சம் தளர்வடையல, ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால வந்து அவங்க முதுகு தண்டு வந்து வளைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து நீங்க நிறைய கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் நீங்க நிறையவே பண்ணிக்கணும். அது வந்து மார்ஜாரி ஆசனா இருக்குல்ல, அந்த கேட் அண்ட் கவ் போஸ், அது நல்லா பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட முதுகு தண்டு நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். அப்போ இந்த அதோமுக ஸ்வானாசனா பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா அந்த போஸ்டரும் கரெக்டா வரும். அந்த கை பொசிஷனும் கால் பொசிஷனும் நீங்க கரெக்டா வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்களோட பின்பகுதி, அது உங்க பட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பின்னுக்கு நோக்கி எடுத்துட்டு போகணும். கரெக்டா நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு வாட்டி அப்படி அலைன்மெண்ட் பண்ணாதான் அந்த போஸ்டருக்கு வந்து அழகா மெருகு ஏற்றி நல்லாவே வரா மாதிரி இருக்கும். அப்படி நீங்க உங்க பின்பகுதியை பின்னாடி கொண்டு போக போக வந்து உங்களோட ஸ்பைன் வந்து கீழே இறங்கும். அப்போ வந்து கரெக்டா வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இது அதோமுக ஸ்வானாசனா. இதுல வந்து ஒரு காலை வந்து மட்டும் நம்ம மேலே தூக்க போறோம். அப்போ வந்து நீங்க வந்து 2 கைகளையும் கைகளையும் ஒரு காலையும் வந்து நீங்க நல்லாவே ஸ்ட்ராங்கா வச்சா மட்டும்தான் உங்களோட இன்னொரு கால் வந்து மேலே தூக்க முடியும். அந்த மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கால் தூக்க பின்னோக்கி தூக்க உங்களோட முதுகு தண்டு வந்து நல்லாவே கீழே இறங்கும். தலைப்பகுதி நல்லா கீழே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்றதுனால வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அது நல்லாவே அதிகம். கால்களுக்கும் உங்களோட உடம்புக்கு சரி, உங்களோட தலைப்பகுதிக்கு வந்து தலை கீழே இறங்க வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட பிளட் வந்து ரத்தம் பகுதி வந்து உங்களோட மூளைக்கும் தலைக்கும் வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ வந்து ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ ஆகுறதுக்கு ரொம்ப நல்லது. அதோட இல்லாம நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது, ரத்த ஓட்டம் அதிகமாக போறதுனால.
இது பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து நல்லாவே ஸ்ட்ரெயிட் ஆக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, கால் தூக்கும் போது உங்களோட இடுப்பு பகுதியும் சேர்த்து திரும்பக்கூடாது. இடுப்பு பகுதியும் சரி, மார்பு பகுதியும் சேர்த்து இப்படி திரும்பக்கூடாது. எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். கால் மட்டும் பின்னோக்கி தூக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதை கரெக்டாக பார்த்துட்டு செஞ்சுட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.